இதுல இப்போ கவிதைகளுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மணிமேகலைங்கிறது என்ன சொல்றாங்கன்னா திருப்புகழ்ல சத்தமிடும் ஆபரணம்னு சொல்றாங்க. திருப்புகழ்ல சொல்றப்ப இவங்க தமிழ் சத்தமிடும் ஆபரணம்னு நான் இவங்களை பாராட்டணும்னு நினைக்கிறேன். தமிழ் சத்தமிடும் ஒரு மணிமேகலை இவங்க. அப்பேற்பட்ட இவங்களுடைய பாடல் ஒவ்வொரு பாடலையும் நான் படிச்சு பார்க்குறப்ப அவங்க சொல்றாங்க, அத முதல்ல அவங்க குறிப்பிட்டாங்க அந்த பாடலை. அது என்ன பாடல்னாக்க ஒரு இடம் அவங்க சொல்றாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது அந்த காலம் அன்றுன்னு எழுதுறாங்க. இன்று ஆக்செஞ்சருக்கும் இன்போசிஸுக்கும் திருமணம் நடந்ததுன்னு எழுதுறாங்க. இது ஒரு புது கவிதை. இதுல அவ்வளவு விஷயங்கள் நினைச்சு பார்க்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா அப்படி எழுதுவாங்க. இப்ப எழுதுறாங்க இந்த லேட்டஸ்டா இப்ப உள்ள எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு புது கவிதை. கிணறு குடித்ததுன்னு வைரமுத்து எழுதினாரு. அவளை ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா, கிணத்துல குதிச்சு. நாம கிணத்துல இருக்கிற தண்ணியை நாம குடிப்போம், அது பழைய கவிதை. கிணறுல இருக்கிற தண்ணியை நாம குடிப்போங்கிறது பழைய கவிதை. கிணறு அவளை குடித்ததுங்கிறது புது கவிதை. கிணறுக்கு தாகம் அவளை குடிச்சிருச்சா அப்படின்னாரு. இங்க என்ன எழுதுறாங்கன்னா, ஆக்செஞ்சரும் இன்போசிஸும் திருமணம் செய்து கொள்வது இந்த காலம் சொல்றாங்க. அது மாதிரி இவங்களுடைய கவிதைகள் ரொம்ப யோசிச்சு பார்க்குற அளவுக்கு அதாவது எழுதின புரியறது ஒண்ணு, எழுதி படிக்கிறப்ப புரியறது முதல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை ரசிக்கிறது ரெண்டாவது வகை. இவங்களுக்கு ரெண்டு சேர்ந்த ஒரு வகையா இருக்கு இவங்களுடைய கவிதைகள்லாம். அவங்க கவிதைகள் மறுபடியும் சொல்றாங்க, அவங்க தந்தையார் மேல வச்சிருக்கிற பாசம், அவங்க கணவன் மேல் வச்சிருக்கிற நேசம், தமிழ் பாக்களால் முழங்கியிருக்கும் போர் பறை, பெண் சமுதாயத்தின் மேல் இருக்கிற அக்கறை, இது எல்லாமே கலந்து அவங்களுடைய கவிதைகள்ல அழகா ஒவ்வொன்றா வெளிப்படுது. இது இங்க இப்ப அவங்களுக்கு சுடர்வழி அம்மாவுக்கு ஒரு இதா சொல்றேன், இங்க நூல்களை வெளியிடுறத ஒரு பக்கம், நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் தமிழ்ச்சண்டை இருக்குது, நீங்க அங்க ஒரு நூல் வெளியிடுங்க, இவங்களுடைய புகழை அங்க வெளியிட்டு அங்கேயே உங்களுடைய புகழை நிலைநாட்டிங்கன்னா உங்களுடைய இது இன்னும் பிரமாதமா இருக்கும், அவங்களுக்காக செய்யற ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுடைய கவிதைகள் பாத்தீங்கன்னா எப்படி புரிய வைப்பேன்னு ஒரு கவிதை எழுதுறாங்க. அது எப்படி புரிய வைப்பேன் என்னன்னா, வார்த்தைக்கு மீறிய உணர்வுகளை எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. அது எழுதுறாங்க, எப்படி புரிய வைப்பேன் வார்த்தைக்கு மீறிய உணர்வுகளை, எப்படி புரிய வைப்பேன் உறங்குவது போல மூடிய விழிகளை, இதெல்லாம் புரிய வைக்க முடியாது நம்மளால. காலம் தாண்டிய ஞானத்தை எப்படி புரிய வைப்பேன்றாங்க. அப்புறம் விளக்கத்தை மீறிய வாழ்க்கை பயணத்தை எப்படி புரிய வைப்பேன்றாங்க. அவங்களே செல்ஃபா கேட்டுக்கிறாங்க, தனக்கு தானே கேட்டுக்கிறாங்க. சில விஷயங்களை புரிய வைக்க முடியாத விஷயங்களை தானா கேட்டுக்கிறது, கவிஞர்கள் தானா கேட்டுக்கிற மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதை படிக்கிறவங்களுக்கு. அந்த வகையில் என்னுடைய திறமையை ரொம்ப நான் ரசிச்சு பாராட்ட வேண்டிய ஒரு இதில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்பு இல்லாத உடம்பு வெற்று உடம்புன்னாங்க. எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோம். சில கவிதைகளில் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, உயிர் இருந்தும் ஜடமாக இருக்கின்றார்கள் அப்படிம்பாங்க சில பிரிவுகளால சில இதனால. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பு இல்லாத வெற்றுடம்புன்றாங்க. அன்பு இல்லைன்னா ஒரு உடம்பு அது வெற்றுடம்பு, அதுக்கு உயிர் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப அழகா அந்த கவிதைகள் அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் சொல்றப்ப அதை நான் ரொம்ப அது எப்படி சொல்றது அவ்வளவு ரசிச்சு பாராட்ட வேண்டிய ஒரு இது இருக்கு. அப்புறம் சொல்றாங்க, இந்த காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க, அவங்களுடைய பாடல்கள் இந்த காலத்தை பத்தி கவலைப்படுறாங்க. அது நான் திரைத்துறையில் இருக்கிறதுனால அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க, திரைக்கு வராமலேயே தோல்வியுற்ற திரைப்படங்களாய் திருமணங்கள்ன்றாங்க. என்ன ஒரு அற்புதமான பாருங்க, திரைக்கு வராமலேயே தோல்வியுற்ற திரைப்படங்களாய் திருமணங்கள்ன்றாங்க. அவங்களுடைய வேதனை புரியுது. ஒரு திருமணம் இப்ப என்ன பார்த்ததும் காதல் அது மாதிரி இருக்கிறது, அப்புறம் உடனே திருமணம் நடக்குது, அந்த திருமணம் டக்குன்னு முடிஞ்சு போகுது, அது பெரியவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு அறிவுரை இல்லாம அவங்களுக்கு தனக்குத்தானே முடிவெடுத்து முடியாது, இதெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்பட்டு அவங்க பாடல்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காங்க, காதல் வயப்படு அப்படின்ற டைட்டில் வச்சு ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த காதல் வயப்படு எல்லாம் உன் கைவசம் ஆகுங்கிறது அதுல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. இதை 1990 மைனே பியார் கியான்னு ஒரு படம் வந்தது. அது ஹிந்தியில அந்த காலகட்டத்தில்
மிகப்பெரிய அளவு 300 கோடி ரூபாய் அப்ப கலெக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய படம். அதை தமிழ்ல மொழிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ராஜஸ்ரீ பிக்சர்ஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு பேர் வந்து காதல் ஒரு கவிதைன்னு வச்சிருந்தோம். அதுல வந்து ஒரு சீன், அந்த சீன்ல பணக்கார தந்தை பணக்கார அம்மா, இவன் விரும்பியது ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை வந்து உனக்கு மேட்ச் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. உனக்கு அத்தனைக்கும் அவனுடைய நண்பனுடைய பொண்ணு தான், நீ அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது, நீ வேண்டாம், அந்த திருமணம் வேண்டாம் அப்படின்றாரு. அந்த பையன் வீட்டை விட்டு கிளம்புறான்றான். அப்போ ஒன்று கேட்கிறாரு பையனை சொல்றாரு, டேய் உனக்கு வீட்டை விட்டு இறங்கி தெருவில் நடக்க கூட தெரியாதாடா, இறங்கினா காரு ஏறனா காரு, அப்படிதான் நான் உன்னை வளர்த்துருக்கேன், இறங்கி நடக்க கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஒரே ஒரு பார்வை பார்த்து சொல்லுவான், காதல் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் பாம்பம். அவர் கேட்கிற அத்தனைக்கு காதல் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். அதோடைய நீட்சியா தான் இந்த பாட்டை பார்க்கிறேன். இந்த பாட்டை சொல்றாங்க அவங்க, காதல் வயப்படு, என்ன அழகா ஒவ்வொன்றுத்தையும், காதல் வயப்படு காற்றாய் மிதந்து செல், காதல் வயப்படு கனவுகள் சுமந்து செல், காதல் வயப்படு கற்பனையிலேயும் வாழ், காதல் வயப்படு காடு கரைகளெல்லாம் திரி, காதல் வயப்படு வாழ்வில் அர்த்தம் தேடு, காதல் வயப்படு கால்கள் தரையில் படாமல் தாவு, காதல் வயப்படு கண்கள் தூக்கம் மறந்து போகும், காதல் வயப்படு பாலும் கசந்து போகும், காதல் வயப்படு படுத்தால் படுக்கையும் உனக்கு நோகும், காதல் வயப்படு வானம் பூமியும் விண்வெளியும் உணர முடியும், காதல் வயப்படு உள்ளம் உன்னை சுற்றி அத்தனையும் ரசிக்கும், காதலை ஆழமாக செய்ய உந்தன் கனவுகள் மெய்ப்படும், காதலை அழகாக செய், முதல்ல ஆழமாக செய்தாங்க, இப்ப காதலை அழகாக செய், உன் தலை சுற்றி ஒளிவட்டம் பரவுண்டாங்க. என்ன ஒரு அற்புதமான கற்பனை பாருங்க. காதலை அழகாய் செய், உன் தலை சுற்றி ஒளிவட்டம் பரவும், காதலை உண்மையாய் செய், உன் காதல் காலங்களை தாண்டி வாழும்ன்றாங்க. அதாவது தன் கணவனை நேசிச்சு அந்த, அதாவது அந்த காதல் வயப்பட்ட அது எழுதணும்னா அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய கணவரை நேசிச்சிருப்பாங்கிறது இந்த உள்ளு பாடல்ல என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்படி அழகான பல பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. இது வந்து குற்றம் பார்க்கின் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த தொகுதிக்கு. அதான் சொன்னாங்க முதல்ல, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னாங்க. இப்ப இந்த சுற்றம் பாருங்க, இந்த குற்றம் பார்க்கின்னு பாட்டு எழுதியிருக்காங்க. இவ்வளவு சுற்றங்கள், இலக்கியப்பட்ட சுற்றங்கள், அவங்களுடைய சொந்த சுற்றங்கள் இவ்வளவும் வந்து இங்க கூடி இருக்குது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்க குற்றம் பார்க்கின்னு எழுதுறப்பயே நீ குற்றத்தை பார்க்காதன்னு சொல்றாங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமா இதை நான் பார்க்கிறேன். இவங்க தந்தையார் மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப, தந்தையார் மேலையும் தன்னுடைய கணவன் மேலேயும் வச்சிருக்கிற அன்பு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவருடைய சிவராமன்ற அந்த பேரை கேட்கிறப்பே நமக்கு வந்து சிவனும் ராமனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு, ராமர் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் பாருங்க, பெருமாள் சிவன், இந்த சிவராமன் பேரை வச்சு ஒரு கணவர் அவருக்கு அமைஞ்சு இந்த வாழ்க்கையுடைய ஒரு முழு வாழ்க்கையை தான் அவங்க வந்து இது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. என்னால இவங்களுடைய கவிதைகளை படிக்கிறப்ப புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பாடல் சொல்றாங்க, நிழல் தொடா இடம் தேடி நிதம் நான் அழுகிறேன்னாங்க. நிழல் தொடாத இடம் எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சது ஒண்ணு, தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலுடைய நிழல், கலசத்தோடைய நிழல் கீழே விழாதுப்பாங்க. அதனுடைய கணக்கப்படி அதனுடைய நிழல் அந்த வெயில் படாம அது மேலேயே விழுந்துடும், அந்த கோபுரத்து மேலே விழுந்துடும், கோபுரத்தோடைய நிழல் வெளியில விழாது. அப்படி ஒரு கணக்கு. இவங்க நிழல் தொடா இடம் தேடி நித்தம் விளைகின்றனாங்க. அந்த நிழல் வந்து உச்சி வெயில் இருக்கிறப்ப எனக்கு அது என் நிழல் என்ன தொடலை அப்படின்னாங்க. ஆனாலும் நிழல் மாதிரி கஷ்டங்கள் இன்பங்கள் அனைத்தும் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு எழுதுறாங்க. என்ன ஒரு அற்புதமான கற்பனை. உங்களுடைய நிழல் உங்களுடைய கணவரா உங்க கூடவே எப்பொழுதும் இருக்கும், உங்களுக்கு ஆசை தரும். என்னுடைய ஆசை இன்னும் பல தமிழ் நூல்கள் நீங்க இது மாதிரி பாடல்கள் எழுதணும், இன்னும் சிறப்பா அது எல்லா பல இடங்கள்லயும் அது நடக்கணுங்கிறது என்னுடைய ஆவா. இதுக்கு அப்புறம் இன்னொரு புத்தகங்கள் எழுதுறாங்க, உன்னத பயணங்கள் எழுதுறாங்க. நீங்க ஆக்சுவலா இதுக்கு டைட்டில் என்ன வச்சிருக்கணும்னா உலக பயணங்கள் தான் வச்சிருக்கணும். அதுக்கு என்ன உலகம் சுத்திட்டு வந்திருக்காங்க, அதுக்கு உலக பயணங்கள் தான் வச்சிருக்கணும். யாருமே வைக்கிறது அப்படிதான் வைப்பாங்க. ஆனா இவங்க என்ன எழுதுறாங்க, உன்னத பயணங்கள் தாங்க. இந்த உலகம் சுற்றுறதையே அவங்க உன்னதமா நினைச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சிருக்காங்க. ஒரு ரசிகனால ஒரு சிறந்த கவிஞராக முடியும். அந்த வகையில இவங்க எல்லா வகையிலும் பெயர், பணம், புகழ் எல்லாத்தையும் பெற்று நல்ல சுற்றங்களோட நெடுவழி வாழணும்னு நான் வணங்கும் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1000 யானைகளை கொன்றவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பரணி பாடுவோம், கவிதை நூல் படித்தவர்களுக்கும் நாங்கள் பரணி பாடுவோம் என்று மிக அழகாக வாழ்த்துரை வழங்கிய மருதுபரணி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள் ஐயா.